சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார், சிஎம் சார், சிஎம் சார் வேற ஏதாவது பேசுறாரா பாத்தீங்களா? சொம்பு சொம்பு சொம்புன்னு போடுவான். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. போதா குறைக்கு நீயே ஒப்புக்கொண்ட நம்பர் 2 அடக்கம். நம்பர் 2 ஒன்று கொண்டு வந்து வச்சிருக்கான்ல, எல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட சிப்பு வேற என்ன பண்ணும்? சுவிட்ச போட்டா வேற ஒன்றும் பேசாது. நான் சொன்னதுதான் ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார். இந்த படமே வந்து ஒரு டுபாகூர் படம். ஏன்னா அந்த பாஷையில தான் சொன்னாதான் அந்த பிள்ளைங்களுக்கு புரியும். இந்த அளவுக்கு ரெசல்யூஷன், ஒரு முழு பிரிண்ட், ஹை ரெசல்யூஷன்ல ஒரு பிரிண்ட் வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் தேர்தல் நேரத்தில் ஒரு எதிர்கட்சி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு ஓட்டு கேட்கிற அளவுக்கு பைத்தியம் சொன்னா, சொல்றேன் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருக்கணும், கேட்கறவன் எவ்வளவு இன்னும் கேடுகட்ட பைத்தியமா இருக்கணும். இது தயாரிப்பு குழுவிலிருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம். திமுகனுடைய சதின்னு சொன்னீங்கன்னா அசிங்கமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். அப்படிதான் சொல்றாங்க சார். கேவலம், அது அசிங்கமாயிரும் சொன்னேன். ஆனா இந்த அரசியல் பற்றி தெரியாமல் சினிமாவை மட்டுமே நம்பிக்கொண்டு சினிமா ரசனையை மட்டுமே வைத்துக் கொண்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிற சின்ன பசங்களை இவர் ஏமாத்திட்டு இருக்காரு தான் உண்மை. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அழகு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கிளைமாக்ஸ் நெருங்கிருச்சு. இன்னொரு 10 நாளில் தேர்தல் நடக்க போகுது. எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்களோட பரப்புரையை பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமாக படுத்திட்டு வராங்க. நம்ம டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டே தான் வரோம். இதில் முதற்கட்டமாக வந்து விஜய் தரப்பில் கன்னியாகுமரியில் பிரச்சாரம் பண்ணாங்க. நேற்றைய தினம்லாம் பார்த்தோம். அவர் நடித்த இறுதி படமான ஜனநாயகன் படம் ஏதோ ஒரு வகையில் இல்லீகலாக அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தோம். அந்த செய்தியை மட்டும் இல்லாமல் அந்த ஜனநாயகன் படம் இல்லீகலாக வந்ததுக்காக விஜய் இன்னொரு படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகமும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் பேச பொருளை மாறி இருக்கு சார். ஸோ அந்த அரசியல் பரப்புரை ஒரு பக்கம் பார்த்தாலும் இந்த ஒரு நிகழ்வு என்பதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? நீங்கள் பார்த்ததை நான் வேறு விதமாக பார்க்க விரும்புகிறேன். இன்னொரு படத்தில் நடிக்க போகிறான்னு வச்சிங்களேன், அவர் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த அந்த வசனங்கள் இருக்குல்ல, என்னுடைய கெரியர்னுடைய உச்சத்தில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களுக்காக எல்லா வழியும் தாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னாரு பார்த்தீங்களா. திருப்பி நடிக்க போகிறாருன்னு சொன்னால் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கு, இங்கே தேராது, அங்கே போக வேண்டிய தேவை வந்தாலும் வரலாம் அப்படின்ற செய்தியும் அதில் இருக்குது. அவருடைய ஸ்டைல்லே சொல்லணும்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய நபரான்னு பார்த்தோம்னா முற்றிலும் ஒதுக்கி வைத்து விட்டு பேசுவதற்கு மட்டுமே தகுதியான ஒரு நபராக தான் நான் இந்த நிமிடம் வரைக்கும் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கள நிலவரம் யதார்த்தம் என்று வருகின்ற பொழுது ஒரு கூட்டம் வந்து கூடிகிட்டு இருக்கின்றதை வந்து மனசாட்சியோடு ஒத்துக்கணும். அப்படி மனசாட்சியோடு ஒத்துக்கும் போது அந்த கூடுகின்ற கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டிசிப்ளின் இஸ் த டிசிப்ளின். ஒழுக்கமற்று இருப்பது தான் அவர்களுடைய ஒழுக்கமாக காட்டப்படுகிறது. ஆணுமாக பெண்ணுமாக யாராக இருந்தாலும் அவர்கள் பேசுகின்ற பேச்சு, நடை, உடை, பாவனைகள். நீங்கள் இப்போ திமுகன்னா உடன்பிறப்பேன்றது வந்து ஒரு 70 வருஷமாக நிலைச்சிருச்சு. அப்போது எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய உயிரிலும் மேலான ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை அப்படின்றது நின்று போச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சீமான் கட்சி மேலே எவ்வளோதான் விமர்சனங்கள் இருந்தால் கூட ஒரு அடைமொழியை வந்து வச்சு கொண்டு வர முடியல. அது சும்மா அது இதுன்னு விமர்சிப்பாங்க, அவங்க அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தெரியாமல ஒரு 6 மாதத்துக்குள்ளார தமிழில் இருக்கின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னால் அது அந்த கட்சிக்கு தான் பொருந்துன்ற அளவுக்கு ஒரு வார்த்தை வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு. தற்குறி. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எந்த பிள்ளைங்கிட்ட போய் கேட்டு தற்குறின்னு சொன்னீங்கன்னா அது தாவேக்கான்ற அளவுக்கு வந்து அந்த வார்த்தை பிரயோகம் வந்து அது ஏன் சூட்டாச்சுன்னு எனக்கு தெரியல. இது நீங்கள் வந்து ஒரு மோசமான விமர்சனம் எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்தை நோக்கி அவங்க தொடர்ந்து நகர்ந்து போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் தூய சக்தி விஜய் அவர்கள் புலி படத்தில் செய்த வருமான வரி ஏய்ப்பிற்காக வருமான வரித்துறை போட்ட அந்த 1.5 கோடியை ஏற்று போடப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தால் தனி நீதிபதியால் உறுதி செய்யப்பட்டுச்சு. இன்றைக்கி தான் அப்பீல் போட்டிருக்காங்க.
இப்போ தான் செய்தி போயிட்டுருக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஆக இன்றைய தேதி வரையில் வருமான வரித்துறையை ஏய்த்ததற்காக நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, கௌதம் வாசுதேவ் மேனன் மேலே போட்டிருந்த ஒரு ப்ராசிக்யூஷனை கோர்ட்டில் போட்டு குவாஷ் பண்ணியிருக்கார். அப்போ அந்த நடவடிக்கையை வருமான வரித்துறை இவர் மேலே எடுக்கலை, அபராதம் போட்டதோடு நிற்க, ப்ராசிக்யூட் பண்ணல. ஆக ப்ராசிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு அஃபென்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அப்பீலே இன்னைக்கு தான் போட்டிருக்கு தூய சக்தி. அப்போ எல்லா விதமான குறைபாடுகளும் இருக்கிற இடம் தான் சினிமான்றத தன்னுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக குடும்ப நல நீதிமன்றத்தில் மனைவியே போய் நின்றாலும் மகனும் மகளுமாக எங்கே இருக்காங்கன்னு தெரியலனா கூட அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்ற அளவுக்கு பொது சபையில் பேசுகிற அளவுக்கு ஒரு துணிச்சல் இருக்குது. இது தன்னம்பிக்கைன்றதை விட ஆணவம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அரகன்ஸ் நான் பேசியிருக்கேன். இவர் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறார்ல, யாரெல்லாம் விட்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். அப்பா அம்மாவை விட்டு வந்திருக்காரு, மனைவியை நீதிமன்றத்தில் விட்டு வந்திருக்காரு, மகன் எங்கன்னு தெரியல, மகள் எங்கன்னு தெரியல, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காரு. நான் உச்சத்தில் இருக்கும்போது என் கேரியரை விட்டு வந்தேன், உச்சத்தில் இருக்கும்போது என் கேரியரை விட்டு வந்தேன்னு சொல்கிறதே ஒரு உலகமாக அயோக்கியத்தனமான பொய்ன்னு நான் நினைக்கிறேன். பொய்ன்றதை விட ஒரு தாறுமாறான பிரச்சாரம்னு அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சினிமான்றது ஒரு 200 கோடின்னு வச்சுக்கோங்க. அந்த 200 கோடிக்கு கணக்கு காமிக்காம அது பிரச்சனை தான் கோர்ட்டில் இருக்குன்றதுக்கு ஆரம்பித்தேன் நான். அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 2 படம் நடித்தா கூட 400 கோடி ரூபாய் வருமானம். அதை நீங்கள் விட்டுட்டு வந்தால் அரசியலில் என்ன ஆதாயம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு நீங்கள் எவ்வளோ வசூல் பண்ணிக்கிட்டு சீட்டு கொடுத்துருக்கின்றத கணக்கு போட்டாவே அந்த உச்சம் எங்கே இருக்குன்ற கணக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த அரசியல் பற்றி தெரியாமல் சினிமாவை மட்டுமே நம்பிக்கொண்டு சினிமா ரசனையை மட்டுமே வைத்து கொண்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிற சின்ன பசங்களை இவர் ஏமாற்றிட்டு இருக்காருன்னு தான் உண்மை. அதனால தான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல கூட அனுமதியெல்லாம் வாங்கிட்டு போய் பிரச்சாரத்தை பண்ணாமல் சர்க்கஸில் கோமாளி ஓட்டுற மாதிரி சைக்கிள் ஓட்டிகிட்டு உட்காந்துருக்காங்க. 25,000 பேர், 50,000 பேர், 40,000 பேர் வர இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல போய் கீழே இறங்கி கடன்னு சைக்கிள் ஓட்டினீங்கன்னா உங்கள் பின்னாடி போலீஸ்காரங்கெல்லாம் ஓடி வர வேண்டியதாக இருக்குது பாதுகாப்புக்கு. அப்போ நீங்கள் என்ன வேலை வைக்கிறீங்க? நீங்கள் செய்கிறது எல்லாமே ஒரு கோமாளித்தனமாக இருக்குது. இல்லை, ஏதோ ஒரு வகையில் அவர் இறங்கி வந்துட்டார், மக்களோட மக்களாக பயணம் பண்ணுறதுக்காண்டி. இது வரைக்கும் தனி ஃப்ளைட்டில் போனார், ஏசி கேரவனில் போனார். இப்போ இறங்கி மக்களோட மக்களாக பயணிக்கிற மாதிரி தான் எடுத்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி வண்டியில் வரார். இன்னமும் ஸ்பெஷல் ஃப்ளைட் அதெல்லாம் உங்களுடைய வசதி, விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம விமர்சிக்கவே தேவையில்லை. இறங்கி வர்றதுன்னா என்ன, நீ என்ன தேவதூதனா இல்லை கடவுளா? இல்லை, அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. அவரை கடவுள் நினச்சிக்கிட்டு இருந்தால் விட்டுருங்க. அதாவது உன்னுடைய தனி மனித ஏன்னா இன்டிசிப்ளின் இஸ் த டிசிப்ளின் ஏன் சொன்னேன். அதாவது பொழுதுக்கும் 10 ரூபாய் பாலாஜி 10 ரூபாய் பாலாஜின்னு பாட்டில் பாலாஜின்னு பாட்டு பாடுற, ஃப்ளைட்டில் உன் கூட என்ன பாட்டில் எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லி எடுத்து காமிச்சதா இல்லையா சிஐஎஸ்எஃப்? ஆக 3 மணி நேரம் போகிற இடத்துல கூட குடிக்காமல் இருக்க முடியாதுக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போய் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இன்டிசிப்ளின் இஸ் த டிசிப்ளின். ஒழுக்கமற்று இருப்பதே உங்களுடைய ஒழுக்கமாக இருக்கிறது. இதை ஃபாலோ பண்ணுற கூட்டமும் அப்படி இருக்குது. அந்த வருத்தம் தவிர எனக்கு எந்த விமர்சனமும் இல்லை. இல்லைனா புதிதாக ஒரு கட்சியாக புதிதாக ஒரு சக்தியாக வந்தால் வரவேற்க வேண்டியது நம்முடைய ஜனநாயக கடமை. ஏன் இதை அடியில் கிள்ளி எறியணும் அப்படின்னு பேசுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அறிமுகப்படுத்த விரும்புகின்ற ஒழுக்கமற்ற ஒழுக்கம் இருக்கு பாருங்க, இது எதிர்கால சமுதாயத்துக்கு ஆபத்தானது. பெண்களை வேற திசையில் பேச வைக்கிறீங்க, பெண்களை வேறு கோணத்தில் நீங்கள் யோசிக்க வைக்கிறீங்க, ஒரு ஒழுக்கமற்ற கூட்டத்தை அங்கேருந்து உருவாக்குறீங்க. அதை பற்றி பேசுனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் முதல்ல வெளியில் வரீங்க. ஆனால் அப்படி பேசுபவர்களை நீங்கள் கண்டிப்பதில்லை. உங்கள் மனைவியை பற்றி சமூக ஊடகங்களில் மிக கேவலமாக எழுதுகின்ற உங்கள் வாரியர்களை பற்றி நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை. அப்போ நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை என்னன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அப்போ இவ்வளவு ஒழுக்கமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு தலைவன் தேவையான்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, அதை உருவாக்குகின்ற தலைவன் எப்போ பார்த்தாலும் சினிமாவில் தான் வரணுமான்றது என்னுடைய 2வது கேள்வி. இதில் ரொம்ப முக்கியமானது, ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமில்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும், பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்துத்துவ முகத்தை, இந்துத்துவ அடையாளத்தை உலகம் முழுமைக்கும் கொண்டு போக முயற்சித்தனுடைய விளைவுதான் பல வெளிநாடுகளிலிருந்து இன்றைக்கு இந்தியர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இது உலகம் இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்கு. இதனுடைய அடிப்படையில் இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மையின மக்களை துடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கட்சியினுடைய 24 மணி நேர புரிதல் செயல்பாடு.
அந்த செயல்பாட்டினுடைய அடிப்படையில் கிறிஸ்துமஸ் விழா அன்னைக்கு கூட பார்த்தோம், மோடி அவர்கள் ஒரு பிரார்த்தனையில் ஒரு சர்ச்சை உள்ள இருக்கும்போதே கிறிஸ்தவர்கள் வெளியே தாக்கப்பட்டதற்கு எந்த விதமான கண்டனத்தையும் அது கட்சி செய்யலை. அந்த கட்சி செய்யவில்லை என்பது வேற. ஆனால் நான் ஜோசப் விஜய் என்று வேட்பாளர் பட்டியலில் உன்னுடைய பெயரை அறிவிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற இன்றைக்கும் கிறிஸ்தவராக இருந்து கொண்டிருக்கின்ற ஜோசப் விஜய் ஏன் அதை பற்றி பேசவில்லை? அப்படி பேசாத விஜய், பெரும்பான்மை இந்துக்களை விட்டுருங்க, நீங்கள் பிறந்து வளர்ந்த உங்கள் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் உங்கள் பின்னால் சுற்றி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகின்ற செய்தி என்ன? இந்த சிறுபான்மை இனத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காகவே இவர்களுக்கு இருக்கின்ற எல்லா உரிமைகளையும் பறித்து விட வேண்டும். இப்போ கூட உச்சநீதிமன்றம் வந்து பேசிட்டு இருக்கா இல்லையா, மதம் மாறியவர்களுக்கு உண்டான அந்த ஸ்டேட்டஸு கிடைக்காதுன்னு பேசிட்டு இருக்கு. வாட் இஸ் யுவர் ரிப்ளை? பேசல. உங்களுடைய கருத்து என்ன? சொல்ல. அப்போ அந்த மதம் மாறி போன ஆதி திராவிடர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறி போனவர்களுக்கு உண்டான உரிமை என்ன? அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? உனக்கு ஏதாவது தெரியுமா? படிச்சிருக்கியா? இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கான், FCRA. அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் சிறுபான்மை இனத்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற கல்வி நிறுவனங்கள் மீது நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியும். ஏற்கனவே இருக்கின்ற சட்டத்தினுடைய அடிப்படையில் அதெல்லாம் மாற்றி வெறும் 20% மட்டும்தான் நீங்கள் வந்து மேலாண்மை செலவுகள் போன்ற செலவுகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்கு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த நிறுவனங்களை ஒன்றிய அரசை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிகாரத்தை மாற்றிட்டான். அதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? ஜோசப் விஜய் நம்ம வரவேற்கிறோம். ஏனென்றால் சிறுபான்மை இனத்தில் பிறந்து அதனுடைய வளர்ப்பாக இருந்து கொண்டு அந்த பெயரை வைத்துக்கொண்டு சிறுபான்மை இன மக்களை உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் சிறுபான்மை இனத்து வாக்குகளை உடைத்து திமுகவிற்கு எதிரான வாக்கு சதவீதத்தை வந்து குறைக்கணும் என்பதற்காகவே யாரால வந்து நீங்க கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். திட்டுற மாதிரி திட்டிட்டு. ஆனா இதில் நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்து மதத்தில் இருக்கின்ற இளைஞர்களையும் சேர்த்து சிதைக்கிறீங்க. ஆனா உங்க பேரை ஜோசப் விஜய்னு போட்டுக்கிறீங்க. ஆனா உங்களை வச்சு தலித் கிறிஸ்தவர்கள், மதம் மாறிய கிறிஸ்தவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களுடைய ஓட்டெல்லாம் வந்து கெடுக்கணுன்றதுக்கு உங்களுக்கு அருவியா பயன்படுத்துறான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய அப்பா ஜாதி ஒன்றை வச்சுக்கிட்டு உங்க அம்மா ஜாதி ஒன்றை வச்சுக்கிட்டு அங்கேயும் ஊடுருவீங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் என்னன்னே தெரியாம அடையாளம் தெரியாம பின்னாடி சுத்திட்டு இருக்கான். இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இந்த வரவு என்கின்ற தாவேக்கா என்கின்ற வரவு ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜனநாயகன் வந்து மாட்டிக்கிச்சு. இந்த ஜனநாயகன் விஷயத்தில் இணையதள குற்றங்கள் பற்றி மட்டுமே அதிகமாக பேசி விவாதித்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞராகிய நான் இணையதள குற்றங்கள் பற்றி 20 வருஷமும் பேசிக்கிட்டு இருக்கேன்னா யோசிச்சேன்னு சொன்னீங்கன்னா இது எப்படி வெளியில் வந்ததுன்றது வந்து $1 மில்லியன் கொஸ்டின்லாம் கிடையாது. ஒரு கேள்வி ஒரு பதில் தான். அது வெளிவந்த நேரம், வெளியிடப்பட்ட நோக்கம், இவ்வளோதான் நமக்கு தேவை. இந்த வெளிவந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் எனக்கு கூட்டம் வருது, உச்சத்தை விட்டு வந்த 3 வசனம் தான் இருக்கு. எல்லா வலிகளையும் தாங்கி கொண்டு என்ன வலி, யார் உனக்கு என்ன வலியை கொடுத்தாங்க? முதல்ல வலியை பட்டியல் போடுங்க. என்ன வலி? அரசியல் ரீதியாக தடை பண்ற அரசியல் ரீதியாக என்ன வலி? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு விஜய் என்ற தனிப்பட்ட மனிதனுக்கு ஆளும் தரப்பினால் கொடுக்கப்பட்ட வலிகள் என்ன? நெய்வேலியில் நீங்க இருக்கும்போது வருமான வரி சோதனைன்னு சொல்லி உங்களை வண்டியில வந்து வெனிசுலா அதிபர் மாதிரி கடத்திட்டு வந்தாங்களா? அது திமுக அரசாங்கம் செஞ்சுதா? உங்கள் படத்தை வெளியிட விடாமல் எங்கேயாவது தகராறு இருந்ததா? விஜய் என்ற தனிப்பட்ட மனிதனுக்கு எந்த இடத்துலையும் அனுமதி கொடுக்காம இல்லை திமுக காரங்க வந்து பின்னாடியே துரத்திட்டு இருந்தாங்களா? உங்கள் மனைவி வந்து வழக்கு போட்டது வந்து திமுகவினுடைய சதியா? அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் திமுகவினுடைய சதின்னு சொன்னீங்கன்னா அசிங்கமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது வரும். அப்படிதான் சொல்றாங்க சார் அவங்க. கேவலம் அது. அதாவது உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா தோல்விகளுக்கும் திமுக தான் காரணம் என்றால் அந்த மனவாழ்வின் மூலமாக உனக்கு கிடைத்த வெற்றிகளுக்கும் திமுக காரணம் சொல்றதுக்கு வந்து உனக்கு தில் இருக்கா? அசிங்கமாயிரும் சொன்னேன். இது வந்து ஒரு லெவலுக்கு வந்து இறங்கும் போது எவ்விதமான கேவலத்தையும் செய்து எப்படியாவது நான் அரசியல் பிழைக்க வேண்டும் என்று நினைப்பது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். சிலப்பதிகாரத்தில் தான் சொல்லணும். முந்தானத்து கூட கேட்டார், அது என்ன சிலப்பதிகாரத்தில் இருக்கான்னு. இது சிலப்பதிகாரத்தில் இருக்கு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அப்போ ஜனநாயகம் தான் அதுக்கு வந்து சரியான பதில். நல்லா யோசிங்க.
பராசக்தி படம், ஜனநாயகன் படம். பராசக்தி கோர்ட்டுக்கு போல, சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்ணி கொடுத்த கட்டெல்லாம் ஒத்துக்கிட்டு படத்தை கொண்டாந்து ரிலீஸ் பண்ணாங்க, வசூல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த படத்தை மட்டும் விட்டுட்டாங்க, எங்கள் படத்தை விடலைன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனே கேவலமாக பேசினவங்க நீங்கள் அரசியலுக்கெல்லாம் முன்னாடி வராத காலத்திலே அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த தியேட்டர்லாம் போய் கலாட்டா பண்ணி அஜித்தை கொச்சப்படுத்திட்டு இருந்த கும்பல் நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே. இப்போ போய் கடைசியில் ரஜினிகாந்தி சேர்த்து சென்றீங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கோளாறுகள் எங்கேருந்து தொடங்குச்சு? நீங்கள் கரூரில் போனதே ஷூட்டிங் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் நக்கீரனில், அதுக்கே இன்னும் பதில் கிடைக்கல. அப்போது இந்த படம் வரும்போது கோர்ட்டுக்கு போனது நீங்கள். கோர்ட்டுக்கு போன உடனே தனி நீதிபதி பிடி ஆஷா அவர்கள் என்ன கொடுத்தாங்க, படத்தை வெளியிட சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்த ஒரே நாளில் உங்கள் படத்தை வெளியிடக்கூடாது என்று தடை செய்யப்பட்டது யாருடைய முயற்சி? ஒன்றிய அரசினால் நிர்வகிக்கப்படுகின்ற தணிக்கைத்துறை உயர்நீதிமன்றத்தில் போய் பெஞ்சில் ஸ்டே வாங்கினாங்க. ஒரே நாளில் ஸ்டே வாங்கி இங்கே அது பெண்டிங்கில் இருக்கும்போதே சுப்ரீம் கோர்ட் போனீங்க, உச்சநீதிமன்றம் போனீங்க. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இங்கே என்ன அவ்வளோ அவசரம்? இதே கதையை சொன்னாங்க, 500 கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிட்டோன்னு. 500 கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவசர வழக்காகலாம் எடுக்க முடியாது, போய் உயர்நீதிமன்றத்திலே பார்த்துங்கன்னாங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னாங்க, அந்த தனி நீதிபதிக்கிட்டே நீங்கள் போங்க, மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அப்ளிகேஷனை போடுங்க, ப்ரேயர் அமெண்ட் பண்ணி போடுங்கன்னாங்க. அதே பிடி ஆஷா கிட்ட திருப்பி போக சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, அவர்கள் முன்னால் இருந்த அந்த வழக்கை விட்ரா பண்ணீங்க, திரும்ப பெற்றுக்கிட்டீங்க. வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த தேர்தல் வர ஒரே ஒரு காரணத்தை கையில் வச்சுக்கிட்டு இவ்வளோ கோளாரியம் நீங்கள் தேதி வைஸ் குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் போய் பாருங்கள். நான் சொன்னது அப்படியே இருக்கும். முதல்ல தனி நீதிபதி அவங்க கொடுத்த அனுமதி, உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கினது, உச்ச நீதிமன்றத்தில் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே ஒன்றிய அரசு கேவியேட் மனு போட்டு வச்சிருந்தது, எங்களை கேட்காம இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது. அப்போ கேவியேட் மனு போட்டது யாரு? மத்திய அரசு. மத்திய அரசு கீழே இருக்கிற தணிக்கைத்துறை. சரிங்களா? இப்போ எல்லாம் வந்த பிற்பாடு வழக்கையும் விட்ரா பண்ணிட்டீங்க. திரும்ப பெற்றுக்கொண்ட பின்னால் இந்த படத்தினுடைய நகல்கள் உள்பட, பிரிண்ட் உள்பட யார்கிட்ட இருக்கு? சென்சார் போர்டுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கொடுத்து திருப்பி வாங்கிட்டு வந்துடுவீங்க, அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. அப்போ எந்த இடத்திலிருந்து இந்த படத்தினுடைய காட்சிகள் இல்லை, முழு படமும் ஒரு ஹையஸ்ட் ரெசல்யூஷன், இந்த ஹையஸ்ட் ரெசல்யூஷனோட ஒரு முழு படமும் இணையத்தில் வெளியில் வந்ததுன்னா என்ன காரணம் நாம் பார்க்கணும். இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிற ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அது எந்த வெப்சைட் மூலமாக, உள்ளூர்லேருந்து வருதா வெளியிலேருந்து வருதா, இது எல்லாமே டிஜிட்டல் இன்வெஸ்டிகேஷன், ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. சிச்சுவேஷன் இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறான், உங்கள் குழுக்களுக்குள் பரிமாறப்பட்ட இடத்தில் இருந்த ஒரு பகிர்வு, ஒன்று ஒரு எடிட்டர் ரெஃபரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எடிட்டர் டேபிள் இருந்து அல்லது வேற ஏதோ ஒரு இடத்திலிருந்து அந்த முழு படமும் வெளியிடப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான அரசியல் புரியும். ஒன்று, இந்த படமே ஒரு டுபாகூர் படம், ஏன்னா அந்த பாஷையில் தான் சொன்னாதான் அந்த பிள்ளைங்களுக்கு புரியும். ஏன் டுபாகூர் படம்னு சொல்றீங்கன்னா, பகவந்த் கேசரின்னு தெலுங்குல வந்த படம் பாலையாவது, அதுவே நம்ம சிவாஜி நடித்த பாபு படத்தோட உல்டா. இதில் கொஞ்சம் இவர் மசாலா மிக்ஸ் எல்லாம் போட்டு வழக்கப்படி இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காமிச்சு, அரசியல்வாதிகள் நாட்டை கொள்ளடிச்சிட்டான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கிட்ட இந்த சாட்டை எடுத்து இவர் அடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு கையங்காலையும் உதறிக்கிட்டு நேற்று சர்க்கஸ் சைக்கிள் ஓட்டுற மாதிரி அந்த படத்தில் கொஞ்சம் ஓட்டியிருக்காரு. அப்போ படம் ஓடுமா ஓடாதான்ற சந்தேகத்தை விட தேர்தல் நேரத்தில் பல இடங்கள்ல நீங்க எந்த விதமான காரணம் சொல்லாம பரப்புரை ரத்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை இடத்துல ரத்தாயிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஊர்ல ரத்து, அந்த ஊர்ல ரத்து. இப்பதான் பார்த்தேன் திருப்பூர்ல அனுமதி, திருப்பூருக்கு போறான்னு சொல்லுது. தேர்தல் பரப்புரை செய்ய வேண்டியது உங்களுடைய உரிமை. காத்து கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் மத்தியில் நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்கன்றது முக்கியம் இல்லை. அவர்களுக்கு தேர்தலை நீங்கள் நடத்துகின்ற முறை, நடத்துகின்ற விதம், உங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் எடப்பாடியில காணாம போனதுக்கு இதுவரைக்கும் உங்களால பதில் சொல்ல முடியல. எந்த அடிப்படையில் அந்த வேட்பாளர் காணாமல் போனார், யார் அவங்கள கடத்திட்டு போனாங்க, அவங்களுக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்கினது யாரு? இப்ப தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற பல குழப்பங்கள்ல உங்க கட்சியை மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்த ஒரு பெண் நிர்வாகி அஜிதா திமுக போய் சேர்ந்துட்டாங்கன்னு செய்தி வருது.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில இன்னும் நீங்கள் நடிகராக இருந்து கொண்டு திரை மனப்பான்மையிலேயே இருந்துட்டு இருக்கீங்க. இந்த திரை மனப்பான்மையிலே இருந்துட்டு இருக்கும்போது இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்கன்னு வச்சுங்க, அதில் ஆதாயம் யாருக்கு? தாவேக்காவுக்கு தான் ஆதாயம். ஏன்னா அந்த படத்தினுடைய காட்சிகள் சிறப்பாக இருந்ததுன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு விடுறதுக்கு உண்டான ஆதாயம் உங்களுக்கு தான் இருக்குது. சார், ஆதாயம் விஜய்க்கு தாவேக்காவுக்கு போகணும்னு வச்சாலும் உங்களோட பார்வையில் வழக்கறிஞராகவும் ப்ளஸ் அந்த சைபர் கிரைமில் தொடர்ந்து நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கிறதுனால யார் இந்த படத்தை வந்து இல்லீகலை வெளியிட்டிருப்பாங்கன்னு பார்க்குறீங்க? ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதவர்ஜனாவே என்ன சொல்கிறாரு, உதயநிதியும் எல் முருகனும் சேர்ந்து தான் இந்த ஆதவர்ஜன். நான் தயவுசெய்து மீடியாவுக்கு நான் வச்சுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், விஜய் பற்றி கூட நீங்கள் பேசுங்க, இந்த ஆதவர்ஜனான்ற பையனை பற்றி கேள்வியே கேட்காதீங்க. ஏன்னா இது தற்குறித்தனத்தினுடைய உச்சம். அதாவது இப்படி ஒரு பொறுக்கித்தனமான ரவுடித்தனமான அரசியலை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நேராக போய் எல் முருகனும் உதயநிதியும் சேர்ந்து தான் இந்த படத்தை லீக் பண்ணாங்கன்னு சொன்னால் கேட்குறவன் கேனான்னா எனக்கு வந்து அசிங்கமாக இருக்குது. அதுக்கு மேலே அந்த விமர்சனத்தை ஒரு பொறுப்புள்ள வழக்கறிஞனா என்னால் பேச முடியல. நீங்கள் அரசியல்னு பாருங்கள், அரசியல்னு பார்த்தா எல் முருகனுக்கு அதில் என்ன ஆதாயம்? ஏன்னா அவர் அந்த துறைக்கு மந்திரியாக இருக்கார் இல்லையா? இதுவே என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, நான் சொன்னது தான், சிறுபான்மை வாக்குகளை உடைப்பதற்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நீ அந்த பக்கம் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமோன்ற சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக பிஜேபி வம்புக்கு இழுக்கிற மாதிரி இழுக்கிறது. ஏனென்றால் ராம்தாஸ் அத்வாலே தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, விஜயோட நாங்கள் கூட்டணி வச்சு கூட்டு மந்திரி சபை அமைப்புன்னு பேசிட்டு இருக்காரு. நேற்று தான் டோனை மாற்றி பேசியிருக்காரு. அவர் ஒரு திரைப்பட நடிகர், அவருக்கு நல்ல கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு. உங்கள் அக்கா குஷ்பு என்ன பேசுகிறாங்க, விஜய் வந்து அரசியல் தெரியாது பாவம் அவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு உங்களை விட அதிக அரசியல் தெரிஞ்ச சுந்தர் சி இருக்கார்ல, அவரை கொண்டு போய் மதுரையில் நிறுத்தியிருக்காங்க அக்கா. புரியுதா? இப்படி சினிமா கும்பலாக கிளம்பி வந்து டேரா போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அறிவுரை சொல்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஆதவர்ஜனாவுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆதாயம் இருக்கலாம், அவர் அரசியல் செய்யலாம். ஆனால் பேசுகிற அத்தனையும் வந்து ஒன்று ஆணவமாக இருக்கு, இல்லைன்னா அற்பமாக இருக்கு. இப்ப எல் முருகனும் உதயநிதி எந்த புள்ளியில சேர முடியும்? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பராசக்தி படத்தை காரணம் காட்டி அந்த படத்தில் நடிச்ச சிவகார்த்திகேயன் முதற்கொண்டு டெல்லிக்கு போனாங்க, எல்முருகன் வந்து டெல்லிக்கு கூட்டு போனாங்க, டெல்லியில வந்து அங்க வந்து பிரதமர் மோடி எல்லாம் பார்த்து பேசினாங்க, அந்த படத்துக்கான தயாரிப்பாளரே உதயநிதி தான். அப்ப வந்து அதுல புள்ளியில் இணைக்கிறார் அவர். அந்த புள்ளி இணைக்கிறதுல வந்து ஒரு கருத்து இருக்கு. சிவகார்த்திகேயன் என்பவர் ஒரு பொதுவான நடிகர். என்னுடைய பார்வையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் நடிச்சு முடிச்ச உடனே நமக்கு எங்க முத்திரை குத்திடுவாங்களோ, ஏன்னா அது முழுக்க முழுக்க அரசியல் பேசின படம் பராசக்தி. அதை வந்து அண்ணாமலை மட்டும்தான், ஐபிஎஸ் மட்டும்தான் அதனுடைய கருத்தை மாற்றினார். காங்கிரஸ் காலத்தில் நடந்த இந்தி திணிப்பை பற்றி அது பேசுது, அதனால் அந்த படத்தை வரவேற்கிறேன்ட்டு இவர் வேற ஒரு பெயிண்ட் அடித்தார். அதுக்கு இன்னைய தேதி வரைக்கும் இவங்க இந்தியை திணிச்சிட்டு இருக்காங்கன்றது தேர்தல் நேரத்தில் கூட அவங்க பின்வாங்கல. இந்தி படித்தாதான் 3வது லாங்குவேஜாக கொண்டு வந்தாதான் நாங்கள் அட்மிஷன் போடுவோன்னு சிபிஎஸ்இ சொல்லிடுச்சா? 3வது மொழியாக இந்தியை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்க நேரத்திலேயே வந்து ரொம்ப ஆணவமா பேச முடியுதா? நிதிகளை கொடுக்க முடியாதுன்னு இப்பவுமே மந்திரி சொல்றாரா? சிபிஎஸ்சிக்கு நீங்க ஒத்துக்கலன்னா உங்களுக்கு பணம் வராதுன்னு எப்ப சொல்றாரு? தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துட்டு இருக்க நேரத்தில் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் வந்து அங்க போனதுக்கு நோக்கம், சிவகார்த்திகேயன் என்ற நடிகனுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அச்சம், பயம். நாளைக்கு நம்ம படங்களுக்கு வேற விதத்துல வந்து ஏதாவது தடை வருமோ, நம்மள வந்து ஒரு சார்பு நிலையில கொண்டு வந்துருவாங்களோன்றதுக்காக அந்த நடிகன் தனக்குத்தானே செய்து கொண்ட சமாதானம். அதுக்கும் படத்தெடுப்பு தயாரிப்பு நிறுவனத்துக்கும் எப்படி நீங்க சம்பந்தம் போட முடியும்? தயாரிப்பாளர் போனாரா? படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்ச உடனே முடிஞ்சு போச்சு, அடுத்தது ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகி போயிடுச்சு. அப்ப சிவகார்த்திகேயன் என்ற நடிகர் தன்னை சமன் செய்து கொள்வதற்காக, தனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அவர் தன்னுடைய கலரை வந்து அவர் எங்க வேணா எப்படி வேணா காமிச்சிட்டு போலாம். ஆனா அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் எந்த இடத்துலயாவது ஒரு புள்ளியில போய் நின்னுச்சா? எனக்கு தெரிஞ்ச அந்த இயக்குனர் போல. ஆகவே அதை பேசுகின்ற அருகதை என்பது ஆதவர்ஜனாவுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய வருத்தமான பதிவு. சார், இப்போ நான் கேட்ட முன்னாடி கேள்விக்கு எப்படி பதில் சொல்லிடலாம் சார்? யார் இதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறீங்க? எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த புலன் விசாரணையில் ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 பேர் அரெஸ்ட் பண்ணும்போது அந்த டிஜிட்டல் இன்வெஸ்டிகேஷன் நான் சொன்னதில் எந்தெந்த இடத்துல இருந்து அது வந்து எடுக்கப்பட்டிருக்கு, எந்த ஃபைல்லேருந்து வந்து வெளியில் வந்துச்சு, அந்த வெளியில் வந்தபோது எங்கே வந்து அது அப்லோட் ஆயிருக்கு, அப்லோட் ஆன இடத்துல வந்து ஓவர்சீஸ்லேருந்து ரிலீஸ் ஆச்சா, இல்லது வந்து நம்முடைய கண்ட்ரியிலே உள்ளுக்குள்ளேயே வந்து அது ரிலீஸ் ஆச்சான்றதை வந்து
உங்களுக்கு டிஜிட்டல் ட்ராக்கிங்கை பண்ணி ஆகணும். இப்போ இந்த 6 பேர் அரெஸ்ட் பண்ண இடத்துல அவனுடைய டவுன்லோடிங் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த வெப்சைட் எல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கும் போது ட்ராக் பண்ணிகிட்டே தான் போவான். ட்ராக் பண்ணிட்டே போகும்போது அவங்களுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒப்புதல் வாக்குமூலம் அவர்களுக்கு வந்து எங்கேருந்து முதல் பிரிண்ட் கிடைச்சிது அப்படின்னு சொல்லும்போது 200% இது தயாரிப்பு குழுவிலிருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ரெசல்யூஷன் ஒரு முழு பிரிண்ட் ஹை ரெசல்யூஷனில் ஒரு பிரிண்ட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெளியில் எங்கேயாவது திருடி போட்டான்னா அதனுடைய தரம் இருக்கு பாருங்க 50% கீழே வந்துடும். அது ஒரு ஒழுங்கான பிரிண்டாக இருக்காது. இப்போ விஷால்லாம் வந்து ஒரு பொறுப்பில் இருந்தப்போ, நடிகர் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருந்தப்போ பர்மா பசாரில் போய் அடித்து உதச்செல்லாம் கலடா பண்ணார். ஆனால் இந்த படத்திற்கு உண்டான எந்த முயற்சியும் நீங்கள் செய்யலை. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த படத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் தனிப்பட்ட முறையில் விஜய் என்ற நடிகன் கதாநாயகனாக செய்யவில்லை. அது வழக்கு தூங்கிட்டு இருந்தது. உச்சநீதிமன்றம் அறிவுரை செய்ததற்கு பின்னால நீங்க ஏன் போய் வந்து மெரிட்ஸ் அந்த கேஸ் நடத்தல, அல்லது இதுக்கு ஏன் கொண்டு போகல ரிவ்யூ கமிட்டிக்கு? ரிவ்யூ கமிட்டி கொண்டு போறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்க கொடுத்து லேட் ஆகுதுன்னு சொன்னீங்களே ஒழிய, அப்ப வேணும்னே தாமதப்படுத்துறாங்க. இதுக்கு தணிக்கை வாரியம் தான் பொறுப்புன்னு சொல்லலையே, வழக்கையும் விட்ரா பண்ணிட்டீங்க. அப்ப இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு வந்து யாருக்கு வந்து மோட்டிவ் இருக்கு? இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்னு வச்சுங்க அழகு. இன்பநிதியும் உதயநிதியும் முருகனும் சேர்ந்துமே வெளியிட்டாங்கன்னு ஒத்துப்போம். அந்த ஆதாயத்தை வந்து கொண்டு வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயா பிரச்சாரம் பண்ற அளவுக்கு பைத்தியம் பிடிச்சி சுத்துறாங்களா என்ன? ஏன்னா உங்களுடைய பார்வையில உச்ச நடிகர் அந்த படம் வந்து திரையிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது அப்படியே பயங்கரமா உலக சரித்திர துரந்தர் 1, 2 விட வசூல் பண்ண போதுன்னே வச்சுப்போம் இல்லையா? யாருக்கு ஆதாயம்? அதுவும் தேர்தல் நேரத்தில் ஒரு எதிர்கட்சி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு ஓட்டு கேட்கிற அளவுக்கு பைத்தியம் சொன்னா, சொல்றேன் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருக்கணும், கேட்கிறவன் எவ்வளவு இன்னும் கேடுகட்ட பைத்தியமா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, எப்ப நம்மளெல்லாம் என்ன நினைச்சிட்டு பேசுறாங்க நீங்க பாருங்க. ஒரு பைத்தியக்கார விடுதலிருந்து ஒரு 10 எஸ்கேப் ஆகி வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அது வெளியில் உட்காந்து மாநாடு போட்டால் என்ன பண்ணும்? உனக்கு முதல்ல பிடிச்சதா எனக்கு பிடிச்சதான்னு சொல்லும் பைத்தியம். இவன் 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு? இல்லை என்னோட நீ பெரிய பைத்தியம், இல்லை நீ எனக்கு முன்னாடி வந்த பைத்தியம் அப்படின்னு சொல்ல வெளியில் போகிறவன் மொத்தமும் பைத்தியன்ட்டு போவான். அதுதான் இந்த கதை. எப்படி நீங்கள் டெக்னிக்கலாக பாருங்கள், லாஜிக்கலாக பாருங்கள், லீகலாக பாருங்கள். லீகலாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் கூட்டு சேர்ந்து சதி பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்றது டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும். சைபர் விங் போலீஸுக்கு போய் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் இது உங்களுடைய புகாரை கொடுக்கும்போது, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூ ஷுட் கிவ் த லிங்க்ஸ். இந்தந்த அடிப்படையில் இந்தந்த லிங்க்லேருந்து தான் இந்தந்த வெப்சைட்லேருந்து தான் இறக்குமதி பண்ணியிருக்கு, இந்த டாரண்ட்லேருந்து இறக்குனாங்கன்றதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். சரி, நீங்கள் சொல்லலை. சைபர் விங் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கான், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து வந்ததா அல்லது எந்த டேபிள்லேருந்து வந்ததுன்றது வந்து பொதுமக்களுக்கு வந்துட போகுது. ஆனால் அவங்கள இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கமும் எல்லாத்தையும் உங்களுக்கு எலெக்ஷன் வரைக்கும் பெண்டிங்கில் வைக்கணுன்றது தான். அப்போ இதை தனிப்பட்ட முறையில் இதை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆதாயம் தாவேகாவுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா அந்த படம் உங்கள் சொத்து, கேரியருடைய உச்சத்திலிருந்து வந்திருக்கீங்க. இது உங்கள் கடைசி படம் நீங்களே சொல்கிறீங்க. இப்போ நீங்களே என்ன சொன்னீங்க, இன்னொரு படம் நடிச்சு காம்பன்சேட் பண்ண போறாருன்னு சொல்றீங்க. இல்லை, அதுவும் இந்த படம் வந்து இப்படி ரிலீஸ் ஆயிருச்சு, எதிர்பார்க்காத விதமா இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருச்சு, அதை வந்து நான் இது பண்றதை காட்டி இன்னொரு படத்தை அதாவது அழகு. இந்த படம் வந்து இப்போதைக்கு வெளியிடுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஒன்றிய அரசு பிளாக் பண்ணிடுச்சு. 2வது, தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு ரிசல்ட் எப்படி வேணா இருக்கலாம். ஒருவேளை இவங்க நினைச்ச மாதிரி அந்த ரிசல்ட் வந்து இவங்களுக்கு சாதகமாக வந்துச்சுன்னு வச்சிங்களேன், போய் கொக்கரிச்சிட்டு மறுபடியும் பஸ் மேலே ஏறி நின்றுட்டு டெல்லியிலேருந்து கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு ஜனநாயகத்தை வென்ற ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் போடுறதுக்கு வேணால் சரியாக இருக்கும். ஆனால் அரசியல் கணக்குப்படி இது தேர்தலுக்கு தங்களுக்கு உதவ வேண்டும், தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்களே செய்து கொண்ட ஏற்பாடு. இது இணைய குற்றங்களை பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞராக 200% என்னால் உறுதியாக சொல்ல முடியும், சென்சார் போர்டிலிருந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. அந்த இடத்துல எல்முருகனை பற்றி பேசுவது என்பது அவதூறு. எல்முருகன் வழக்கு போடலாம், உதயநிதி வழக்கு போடலாம், தேவையில்லாமல் எங்களை பற்றி அவதூறு பரப்புகின்ற வேலையை தாவேகா செய்து கொண்டிருக்கிறது என்று வழக்கு போடலாம். அப்படி அவங்க வழக்கு போடணும்னு நினைச்சாங்கன்னா தினம் ஒரு வழக்கை இவங்க மேலே போட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு அவதூறு தவிர இவங்க வேற எதுவும் பேசுறது இல்லை. அப்ப வேற எங்கிருந்து வரணும்? இவர்கள் தான் வெளியிட்டார்கள் என்பதை
தேர்தலுக்கு முன்னாடி புலன் விசாரணை அமைப்புகள் சொல்லுமானால், ஏன்னா இப்போ உங்களுக்கு சைபர் விங் உள்பட எதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சொல்லட்டும், அவங்க பொதுவாக தானே சொல்ல முடியும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பிஜேபியும் திமுகவும் கூட்டணி இருந்தால் ஏன் எதிர்த்து எலெக்ஷன் நிற்கணும்? ஒரே அணியில் நின்று போகிறாங்க. இல்லை, அதான் விஜய் சொல்கிறார், மறைமுகமாக டீல் போட்டு என்ன எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல்ல. நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிற அவர் இல்லை, அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபியை எதிர்ப்பது விஜயனுடைய நோக்கமாக இருந்தால், ஓரிடத்திலாவது இதுவரை வாய் திறந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பாசிச பாஜகன்றதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் தனக்காகவாவது பாஜக அரசு பற்றி எங்கேயாவது பேசியிருக்காரான்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை பற்றி நான் சொன்னேன். இப்போ FCR ரூல்ஸ் பற்றி நேரடியாக கிறிஸ்தவர்களை பாதிக்கின்ற ஒன்று. இந்த இடத்துல கிறிஸ்துவ சகோதரனுக்கு என்னுடைய செய்தியே என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மதத்தை, உங்கள் பைபிளை எல்லாவற்றிற்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தனி மனிதர். ஏன்னா ஒரு அருட்தந்தையே ஒரு அறிக்கை விட்டுருக்கார் 2 நாளைக்கு முன்னாடி. கிறிஸ்துவத்தை பின்பற்றுகின்ற நபராக விஜயை நாங்கள் பார்க்கவில்லை, கிறிஸ்துவத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர் நடைமுறையில் ஒரு நல்ல கிறிஸ்துவர் இல்லைன்னு ஒரு அறிக்கையை பார்த்தேன். ஒரு அருட்தந்தை பேசிஞ்சார். அப்படி பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் என்ற பெயரை வைத்துக்கொண்டு சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டுக்களை கன்சாலிடேட் ஆகாமல் சிதற விடுவதற்காக கொண்டு வரப்பட்ட இடத்தில் இருக்கின்ற செய்கின்ற இவர் கிறிஸ்துவர்களை ஏமாற்றுவதை முழு நேர நோக்கமாக வைத்துக்கொண்டு செயல்படுகிறார். ஆனால் கிறிஸ்துவர்கள் இயேசுவை ஏமாற்றக்கூடாது என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவத்திற்கு உண்மையாக இல்லை. ஆனால் கிறிஸ்துவர்கள் தங்களுடைய உரிமைகள் பறிபோவதற்கு, தங்களை 3ஆம் தர குடிமக்களாக நடத்துவதற்கு, தங்களுக்கு இந்த நாட்டில் பேசுவதற்கு கூட குரல் வலிமை இருக்கக்கூடாது என்கின்ற அளவிற்கு எல்லா விதமான சட்ட திட்டங்களையும் திருத்தி மாற்றி எல்லாவற்றையும் கொண்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசுக்கு ஏதுவாக நிற்கின்ற ஒருவர் மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள் என்பவர்களை எப்படி இயேசுவின் பெயரால் ஏமாற்றுவதற்கு முயற்சிக்கிறார் என்பதை இயேசுவிற்கு துரோகம் செய்யாத கிறிஸ்தவர்களாக அவர்கள் யோசிக்க வேண்டும். குர்ஆனுக்கு துரோகம் செய்யாத இஸ்லாமியர்களாக அவர்கள் யோசிக்க வேண்டும். இது ஏன் இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த RSS முழு நோக்கமே இப்படி தான். இப்போ துரந்தர் நான் சொன்னேன் இல்லை, துரந்தர் 1 and 2 1700 கோடி தாண்டி வசூல் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு திரைப்படமாக பார்த்தீங்கன்னா அது நல்ல திரைப்படம். ஆனால் அந்த திரைப்படம் சொல்லுகின்ற செய்தி என்பது ஒரு போலி தேசபக்தியை உருவாக்கி, இதுதான் தேசபக்தி என்பதை எல்லோரும் நம்பும் வண்ணமாக செய்து, இளைஞர்கள் மனதில் இந்துத்துவா முகத்தை கொண்டு போவதற்காக, இளைஞர்களுக்கு இந்துத்துவா என்பதை அறிமுகப்படுத்துவதற்காக கல்லூரி வளாகங்களில், பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் போதிய கல்வி அறிவை அந்த விஷயத்தில் கொடுக்கல. மதப்போரிவில் இவங்க எப்படி உள்ள வருவாங்கன்றதை நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் தேசபக்தின்னு சொன்னால் சினிமா சொல்கிறது தான் தேசபக்தி என்ற அளவுக்கு அவங்களை கொண்டு வந்துட்டோம். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஆதித்ய தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த இயக்குனர் RSS அலுவலகத்துக்கு போய் மோகன் பகவத்தை சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஹெக்டாவார் கோல்வார்கர் சிலைக்கெல்லாம் மாலை போட்டு வெளியில் வந்திருக்கார். தன்னை என்னவாக அவர் அடையாளப்படுத்துகிறார். அப்ப திரைப்படம் என்பது எப்படி சங்கிகளின் கையில் சென்று சிக்கி கொண்டது? திரைப்பட உலகத்தை இன்று ஆண்டு கொண்டிருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் சங்கிகள். அதுதான் துரந்தரனுடைய அடையாளம். நான் துரந்தரை பத்தி பேசாம இருந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 படத்தையும் உள்வாங்கிட்டு பேசணும்னு பார்த்தேன். நவ் தி கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக். நேரா போயிட்டாரு. இங்க நம்ம மோகன்ஜின்னு ஒரு தம்பி படம் எடுத்துட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி அவர் நேரா சொல்லிட்டாருன்னா இன்ன ஆள்னு. அப்ப அந்த துரந்தர் சொல்லுகின்ற செய்தி என்ன? அப்ப ஒட்டுமொத்த திரைப்பட துறையும் சங்கிகள் தங்க கையில வச்சுக்கணும் நினைக்கிறதால தான் ஜோசப் விஜய் எல்லாம் வம்புல மாட்டிட்டு அவஸ்தப்படுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ரைடு விடுவோம், ஒழுக்கமா வா, நெய்வேலிருந்து வா, அன்னையிலேருந்து ஆரம்பிச்சதான் இந்த அரசியல். நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க எதை எதிர்த்திருக்கீங்க? காலையில் எழுந்த உடனே இந்த சிப்பு வச்சிருவான்ல, சிப்பு வச்சுட்டா என்ன ஆகும்? ரிப்பீட்டடா ஒரே விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கோம். நானே நிறைய வாட்டி கிண்டலுக்கு சொல்லியிருக்கேன். முன்னாடிலாம் அந்த வாழைக்காய், கத்திரிக்காய், பழம் விற்கிறவங்க எல்லாம் விற்கிறவங்க அவங்க குரலில் மாற்றி மாற்றி பேசுவாங்க. இப்போ எல்லாம் ரெக்கார்டர் இதை கொண்டு வந்துட்டு ஸ்பீக்கரில் வச்சுட்டு இந்த சிப்பு தான் அது, வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்கான்னு கத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிப்பு வச்சுட்டாங்க விஜய்க்கு. அதனால காலையில் எழுந்த உடனே ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார், சிஎம் சார், சிஎம் சார், வேற ஏதாவது பேசுறாரா பார்த்தீங்களா? விஜய் பேசுனது ஏதாவது அரசியல் இருக்கா? அந்த சிப்பு வச்சு விட்ட யாருன்றத கேள்வி. இப்போ
அந்த சிப்பி எங்கே லீக் ஆச்சுன்றது தான் ஜனநாயகன். அந்த சிப்பி எங்கே லீக் ஆயிருக்குன்றது வந்து கண்டுபிடிக்க வேண்டிய டியூட்டி யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாத காவல்துறைகிட்ட இருக்கு. காவல்துறை 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கட்டும். எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இதில் போய் எல்முருகன்லாம் முடிச்சு இழுக்கணும்? அவருடைய துறை அவ்வளோதான். அவரும் சொல்லிட்டாரு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. சென்சார் போர்டு தனியாகவே ஒரு அறிக்கை விட்டுச்சு. அப்போ ஆதாயம் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை கூட தெரியும். ஆனால் சார் இது வரைக்கும் எல்முருகன் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கிறாங்க, சென்சார் போர்டு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. எல்லா நடிகர்களும் இன்க்ளூடிங் சிவகார்த்திகேயன் ஆகட்டும், ரஜினிகாந்த் கூட பேசியிருக்காரு. ஹிந்தி நடிகர்கள், தெலுங்கு நடிகர்கள் எல்லாமே வந்து ஜனநாயகன் இந்த மாதிரி வெளியில் வந்தது மோசமான ஒரு முன்னுதாரணம், இது உண்மையிலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு குரல் எழுப்புறாங்க. ஆனால் இது வரைக்கும் நம்ம பேசுகிற டைம் வரைக்கும் விஜய் சைட்லேருந்து ஒரு அறிக்கையே வரலையே சார் இதை பற்றி. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். நான் என்ன சொல்ல, அழகு எனக்கு நேரடியாக குற்றம் சாட்டணுன்ற ஒரு நேரடி நோக்கமே எனக்கு கிடையாது. விஜய் என்ற தனிப்பட்ட நடிகன் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்ற நேரடி நோக்கம் எனக்கு இல்லை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள், செய்கைகள் எல்லாமே இந்த இனத்திற்கு எதிரானதாகவும் மொழிக்கு எதிரானதாகவும், குறிப்பாக இளைஞர்களை சீரழிப்பதற்கு தனது சினிமா கவர்ச்சியை பயன்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டை தவிர அவர் கட்சி ஆரம்பித்ததை பற்றி கூட எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது. கட்சி ஆரம்பிங்க, நேர்மையாக நடத்துங்க. ஏன் பேசலன்னு சொன்னால், பேசினா எடுபடாது. நீங்கள் என்ன போய் உதயநிதி வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணி அவர் ஒரு 2000 கோடி இணையம் மூலமாக சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்லுங்கள், ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை எல்முருகன் வந்து என்னுடைய திரை வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காக அவர் பண்ணான்னு சொல்லுங்கள். அவங்க தான் அவங்களை இம்ப்ளான் பண்ணியிருக்காங்கன்ற. நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழற மாதிரி அழன்னு சொல்லிட்டு பாசிசம் பாஜகன்னு சொன்னதோடு ஓடி வந்துட்ட நீ. இப்போ என்னுடைய கொள்கை தலைவர் வந்து பெரியார்னு சொன்னேன். பெரியாரை எந்த அளவுக்கு பின்பற்றுறீங்க இல்லையா? உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது இதுவரை எழுதப்பட்டு விட்டது. எழுதப்படாத ஒன்று என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எவ்வளோ பெரிய அழிவு சக்தி என்பதை இந்த தமிழ்நாடு உணரப்போகிறது. அந்த அச்சத்தில் தான் நான் இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ உதாரணமாக ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் போகிறாரு, புயல் மாதிரி சுற்றுறாரு. அவர் போனால் அவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு 4-5 புயல் இருக்குது. என்ன புயல்லாம் சொல்லலாம்? ஒன்று வந்து சைக்ளோன், இன்னொன்று வந்து டொர்னடோ, இன்னொன்று வந்து ஹரிகேன், இன்னொன்று வந்து டைஃபோன், இன்னொன்று வந்து சாண்ட்ஸ்டாம், ஸ்னோஸ்டாம், எல்லாமே வந்து புயல் தான். எந்த புயலாவது மக்களுக்கு வந்து ஆதாயத்தை கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. சைக்ளோன் வந்தால் கடலோர பகுதியெல்லாம் அழியும். ஹரிகேன்றது வந்து காற்று அப்படி சுற்றிட்டு போகும். டொர்னடோ அப்படி தான், சுழல் காற்று சுற்றிட்டு போகும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். முடிச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது போட்டுட்டு போகிற அழிவுகள், கழிவுகள், மனித சடலங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்தையே அசுத்தப்படுத்தி விட்டு போகிறதுக்கு தான் இத்தனை பேர் இருக்குது புயலுக்கு. இதில் எந்த புயல்ன்றதை வந்து இந்த தேர்தல் தான் தீர்மானிக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை சதவீதத்தை இது அழுக்காகவும், குப்பையாகவும், கசடாகவும், சாக்கடையாகவும் இது மாற்றிவிட்டு போக போகிறது. ஏனென்றால் இதனுடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தனிப்பட்ட நடவடிக்கைகளையும் சரி, அரசியல் நடவடிக்கைகளையும் சரி, தனி மனித ஒழுக்கத்திலையும் சரி, பொது ஒழுக்கத்திலையும் சரி, எந்த இடத்துலையுமே அது ஒரு நேர்கோட்டில் இல்லை. எங்கேயுமே நேர்கோட்டில் இல்லை. இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை செய்வதற்கு காரணம் இளைய சமுதாயம் என்பது. எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, உடனே சொம்பு சொம்பு சொம்புன்னு போடுவான். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. ஆனால் இவர்கள் நடந்து செல்லுகின்ற பாதை என்பது அழிவின் பாதையாக. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தரை விட்டு ட்ரை பண்ணாங்க, முடியலன்னு சொன்னேன், செபாஸ்டினை. அப்புறம் பைபிள்ல இருந்தால் சொல்லணும், கண்ணதாசன் வரியில், ஒரு மந்தையிலிருந்து 2 ஆடுகள் பிரிந்து வேறு வேறு பாதையில் போய் சேர்ந்தன, அவை இரண்டும் சந்தித்த போது ஒன்றும் பேச முடியவில்லையே. ஏன்னு கேட்டிங்கன்னா அவுத்து விட்டவை எங்கேயோ இருக்கான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் நான் சொன்ன மாதிரி சிப்பு வச்சது தான். காலையில் எந்த உடனே திமுக திட்டுறது, இதை தவிர வேற ஏதாவது செஞ்சிருக்கியான்னு சொல்லு. பின்னோக்கி போய் பாருங்க கடந்த 6 மாத அரசியல். ஆனால் திமுகவை திட்டுறது மக்களிடத்தில் எடுபடுது இல்லை சார். விஜய்க்கு வந்து ஆதரவாக தான் பல பேர் நிற்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு உண்டான ஆதரவை நான் குறை சொல்லவே விரும்பல. நீங்க திமுகவை திட்டுற அதே நேரத்தில் இந்த ஒரு இயக்கம் ஒரு மாநிலத்திற்கு உண்டான உரிமைகளை ஆளுநர் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்குகள் மூலமாக மற்ற மாநிலங்களுக்கு எத்தனை உரிமைகளை வாங்கி கொடுத்துருக்குன்னு பாருங்க. சட்டம் ஒழுங்கு நீங்க பேசுவீங்க, மற்ற மாநிலங்களில் இருக்கிற விகிதாச்சாரத்தோடு இதை ஒப்பிட்டு பேசுங்க. போதை மருந்து கலாச்சாரம் சொல்வீங்க, பஞ்சாப் குஜராத்ல இருந்து எப்படி போதை மருந்து வெளியில வருதுன்னு சொல்லி பேசுங்க. 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு சொல்லுவீங்க. வட மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற சாராய அழிவுகளை பற்றி பேசுங்க.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எவ்வளோ சாராயம் விற்குதுன்னு பேசுங்க. தமிழ்நாட்டில் வந்து சாராய வருமானத்தில் தான் ஆட்சி நடக்குதுன்னு குறை சொல்கிற நீங்கள் பாஜக ஆளுகின்ற எத்தனை மாநிலங்களில் உங்களுக்கு வந்து மதுவிலக்கு இருக்குன்னு கொஞ்சம் லிஸ்ட் கொடுங்க. பாஜக ஆண்டு கொண்டிருக்கின்ற கோவா என்பது உலக சுற்றுலா தலத்தினுடைய உச்சம். அங்கே மது தவிர என்ன வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லுங்க. பாண்டிச்சேரி என்பது மதுவுக்கு மட்டுமே பேர் போன ஊர், அதை யார் ஆண்டுகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுங்க. இந்த பாண்டிச்சேரியிலும் சின்ன இடமா இருக்கிற கோவாவிலையும் மதுவிலக்கு சம்பந்தமா பாஜகவினுடைய கொள்கைகள் என்ன, விஜயனுடைய கொள்கைகள் என்ன? உன் கொள்கை என்ன? 10 ரூபாய் பாட்டில் செந்தில் பாலாஜின்னு சொல்லுவ. நீ ஃப்ளைட்டில் பிளாக் லேபிள் எடுத்துட்டு போவ. 3 மணி நேரம் ஒன்னாலே குடிக்காம இருக்க முடியல, அல்லது உன் கூட வரவனால குடிக்காம இருக்க முடியல. சீஸ் பண்ணி உங்களை கேவலப்படுத்துறான். அப்போ உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு? நீங்க வரிசையா பட்டியல் போடுங்க. நான் எதையுமே நியாயப்படுத்த விரும்பல. இப்போ வந்து ஒரு மாணவி வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டால் அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதில் நான் தீவிரமான ஆள். அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட அண்ணா பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு நடவடிக்கை எடுத்தாச்சு. கோயம்புத்தூர் நடந்ததுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்தாச்சு. அப்போ உலகத்தில் குற்றமே இல்லாத நாட்டை யாராலையும் உருவாக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு சம்பவம் இல்லாத நாடு உலகத்திலே கிடையாது. இங்க மீடியாவில் பைத்தியம் பூச்சி போன மாதிரி இந்த 3% கூட சேர்ந்துக்கிட்டு என்ன இந்துத்துவ முகமூடி போட்டவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கு சிப்பு வச்சுட்டான் தான் நான் ஏற்கனவே சொல்றேன்ல. உனக்கு வச்சிருக்கிற சிப்பில் ஜனநாயகமும் அடக்கம், கரூர் சம்பவமும் அடக்கம். புரியுதுங்களா? உன்னுடைய அளவுக்கு மீறின வருமானமும் அடக்கம். போதா குறைக்கு நீயே ஒப்புக்கொண்ட நம்பர் 2 அடக்கம். நம்பர் 2 ஒன்று கொண்டு வந்து வச்சிருக்கான்ல. எல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட சிப்பு வேற என்ன பண்ணும்? சுவிட்சை போட்டால் வேற ஒன்றும் பேசாது. நான் சொன்னது தான் ஸ்டாலின் சார், சிஎம் சார் தவிர வேற எதுவும் பேசாது. நேற்று கூட நீங்கள் கன்னியாகுமரியில் போய் பாருங்க. இதுவரை பல கட்சிகள் கொடுத்த அத்தனை அறிக்கைகளையும் ஒன்றா கொண்டு வந்து நான் வந்து ஒரு ஏஐ மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுவேன். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி சம்பந்தமான மந்திரி சபைன்னு சொன்னால் பரவாயில்ல. ஏஐ மந்திரி சபை ஆரம்பின்னு சொன்னால் அந்த மந்திரியே ஏஐலேருந்து வருவாரான்னு எனக்கு புரியல. ரொம்ப வினோதமான விசித்திரமான குணங்களை கொண்டிருக்கின்ற இந்த ஜோம்பி கூட்டம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிக மிக ஆபத்தானது. தேர்தல் நேரத்தில் வந்து இவ்வளவு நம்ம வலியுறுத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய வளர்ச்சி என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டியது. இதனுடைய வரவு என்பது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் அது பண்பாட்டோடு இருக்கணும், பணிவோடு இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்வதா இருக்கணும். என்னை பார்த்து எல்லாம் விசிலடிங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. என்ன அதுக்கு ஏற்ற சின்னத்தை கொடுத்துருக்கான். ஆனால் என்னுடைய நடவடிக்கைகளும் விசிலடிச்சாங்க கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். என்னோட பரப்புரையும் விசிலடிச்சாங்க கொஞ்சம் தான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கை முறையும் அப்படி தான் இருக்கும். நான் வழிகாட்டுவதிலும் வந்து விசிலடிச்சாங்க கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னால் எதிர்கால தலைமுறை அழிந்து போகும் என்ற பயம் எனக்கு இருக்கு. இப்போ ஒரு பக்கம் வந்து விஜயோட பிரச்சாரத்தை நம்ம அதிகமாக பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் பண்ணக்கூடிய பிரச்சாரம் ஒரு வகையில் சர்ச்சையாக மாறுது, இன்னொரு வகையில் பெருசாக கவனம் ஈர்த்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில். இப்போ விஜயை மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் பற்றி பேசும்போதும் அவங்கெல்லாம் எப்படிலாம் வந்து பிரச்சாரத்தை பண்ணுறதா பார்க்குறீங்க? யாருக்கு இங்கே வந்து அப்பர்கன் இருக்கிறதா பார்க்குறீங்க? அழகாக உண்மையை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலைன்றது ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். இப்போ வந்து அவங்க கணக்குப்படி நம்ம சகோதரர் சீமான் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறார், அது வந்து ஆன்டி கவர்மெண்ட் ஓட்டு. விஜய் எவ்வளோ ஓட்டு பிரிக்க போகிறார், நிச்சயமாக ஒரு பர்சன்டேஜ் வந்து அவர் பிரிப்பார். இந்த ரெண்டையும் கழிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிறதுல வந்து அதிமுக கூட்டணி திமுக கூட்டணின்னு தான் போகணும். அந்த அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா அதிமுக கூட இருக்கிறதுல வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டின்றது யாருமே கிடையாது. பாமக இருக்குது. பாமகவை இன்னைக்கு கூட வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து மிக மோசமான கடுமையான சொற்களால் சாடியிருக்கார். அன்புமணியை வந்து என்னுடைய குடும்ப உறுப்பினரே கிடையாது. அன்புமணி சௌமியாலாம் என் குடும்பத்தை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. அது ஒரு கும்பல், திருட்டு கும்பல். என் கூட இருக்கிறவங்கள பூரா காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது தான் அன்புமணியோட முழு நேர வேலைன்னு சொல்லிட்டு தந்தை வந்து மகனுக்கு வந்து நற்சான்றிதழ் கொடுத்துட்ருக்காரு. இப்போ அந்த கட்சி என்பது ஒரு விளிம்பு நிலை மனிதர்களுக்கான மக்களுக்கான கட்சின்றது போய் அந்த வீட்டு சண்டையை விட்டு எப்போ வெளியில் வருன்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அவங்க எவ்வளோ தூரம் அதிமுகவுக்கு சப்போர்ட்டிவாக நிற்க போகிறாங்கன்றது தேர்தலில் தான் தெரியும். பிஜேபி நிறுத்திருக்கிற எந்த இடத்துலையும் பாருங்கள், எடப்பாடி இது வரைக்கும் பிஜேபியை மையப்படுத்தி எந்த இடத்துலையும் வாக்கு சேகரித்ததாக ஒரு ரெக்கார்டே இல்லை. பிஜேபியை மையப்படுத்தி வாக்கு சேகரித்ததாக எந்த இடத்துலையும் இல்லை. ஒன்றிய அரசிலிருந்து வர மத்திய அமைச்சர்லாம் என்ன பேசுகிறான், கூட்டணி மந்திரி சபை தான் அமைக்குங்கிறான். இவங்க தனிப்பெரும்பான்மையில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்புங்கிறாரு. நேற்று கூட கேபி முனுசாமி பதில் சொல்ல முடியாமல் பார்த்துட்டு இருக்காரு. ஏனென்றால் கொள்கை வேற, கூட்டணி வேற, ஆட்சி அமைச்சா நாங்கள் தனியாக தான் அமைப்புங்கிறாரு. ஆனால் மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறான், நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம்.
அப்படின்னு வருது. அப்போ ஜனங்களுக்கு இவங்களுக்கு போடுற ஓட்டு பிஜேபிக்கு சேர்த்து போடுற ஓட்டான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, இப்போதான் பார்க்குறேன் அதிமுக பிரச்சாரம், அமமுகவில் பிரச்சனை அப்படின்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியாமல் சொல்ல விரும்பல. இப்போ இந்த பக்கம் சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது பேரே எனக்கு தெரியல, என்ன பேர் இது? அகில இந்திய புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இடத்துல எங்கேயாவது ஜெயலலிதா பேர் இருக்கான்னு பார்த்தீங்களா? இல்ல, அது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்சி கொடியில ஜெயலலிதா அவங்களோட படத்தை வச்சுட்டோம். ஏங்க நீங்க வந்து 30-40 வருஷம் அந்த அம்மா கூட இருந்துட்டு 2 பேரும் ஒன்னா கை கோத்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்து ஜெயலலிதா வந்துட்டு எங்கேருந்து எம்ஜிஆருக்கு போனீங்க? அங்கேயே சசிகலா வந்து ஃபெயிலியர். நீங்கள் வந்து யார் வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்படை ஆதாரமாக இருந்தாங்களோ, அடையாளமாக இருந்தாங்களோ, அந்த பேரையே விட்டுட்டீங்க. அதுக்கு தினகரன் எவ்வளோ தேவலாம் பேர்லையாவது வச்சிருக்காரு, ஆனால் உங்களை பதறுங்கிறாரு. எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்களேன். இப்போ அதிமுக வந்து ஒரு எட்ஜில், இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஜயோட பர்சன்டேஜ் அவங்க நிறுத்தின நோக்கம் வந்து இதை குறைக்கணுன்றது. கன்சாலிடேஷன் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ் டுவர்ட்ஸ் டிஎம்கே போகக்கூடாதுக்காக தான் விஜயும் சீமானும் பயன்படுத்தப்படுகிறார்ன்றது வெளிப்படையான உண்மை. சீமானுக்கு இன்னும் இருக்கிற தமிழ் தேசிய உணர்வு உள்ள வாக்குகள் அந்த 9% இருக்கு பாருங்க, 8-9%. அது ஏறுமா இறங்குமா? 2-3% இறங்குனா அதை விஜய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ அதிமுக இருக்கிற வாக்குகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் முறை வாக்காளர்கள் இவருக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லப்படுகின்ற வாக்கு சதவீதத்தில் திமுகவிலிருந்து பிரிந்து போகின்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை விஜய் எடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் அந்த விளிம்பு நிலை பகுதியில் இருக்கின்ற மக்களை குறி வச்சுதான் அந்த பயணம் போகுதுன்றது வெளிப்படையான உண்மை. அதை திருமாவளவனும் கோடிட்டு காமிச்சிட்டே இருக்காரு. ஆனால் அப்படி போறதெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டாலும் ஒரு 75% தான் இதை டிசைட் பண்ணுதுன்னு சொல்லும்போது 37 பிரிச்சுப்போம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். இதில் 2.5% யார் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அப்போ அதற்கு எதெல்லாம் உதவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல நலத்திட்டங்கள். ஏன்னா இன்னைக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலெல்லாம் என்ன இருக்கோ அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ண காப்பி வருஷன் தான் இந்தியா பூரா போயிட்டு இருக்கு. விஜயே வந்து தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்கள்லாம் ஏனாமானான்னு கத்திட்டு இருக்கோம். இப்போ 2500 சொல்லியிருக்காரு. பீகாரில் 10,000 கொடுத்தது பார்த்துருக்கோம். நாளைக்கு கூட நாரி சக்தின்னு கூப்பிட்டுருக்காரு மோடி, பெண்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு பற்றி பேச போறேன்னு சொல்லிட்டு. ஆனால் பாஜக ஆண்டு கொண்டு இருக்கின்ற எத்தனை மாநிலங்களில் இலவச பயணம், பெண்களுக்கு உண்டானது, கேஸ் ஃப்ரீயாக கொடுக்கறது, மாதம் மாதம் கொடுக்குற உதவித்தொகை டெல்லியிலேருந்து இருக்கு. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் இல்லாதே இல்லை. தமிழ்நாட்டில் ஏதோ புதுசாக சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த திட்டங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை அதிகரிக்குமானால் திமுக மீண்டும் வந்துடும். இப்போ சில இடங்கள்ல வந்து அவங்க ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. உதாரணமாக என்னுடைய ஊரில் இருக்கிற தொகுதி வந்து ரிஷிவந்தியம் தொகுதி. அந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் வந்து விஜயகாந்த் வந்து தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிச்ச இடம். அந்த தொகுதி வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்தே தீர்ணுன்னு சொல்லிட்டு பிரேமலதா வந்து அதை கேட்குறாங்க. பிரேமலதா கேட்டிருந்தாலும் கூட அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அப்படின்னு வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். அவர் வந்து தொகுதியை முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் செஞ்சு பணிகளை வந்து மிக சிறப்பாக செய்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால அந்த தொகுதியை என்னாலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். திமுக வந்து அதை பிடிச்சிருச்சு. பிரேமலதா வந்து எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் கூட உள்ளுக்குள்ள நடந்தது. அப்போ தங்களுடைய திட்டங்கள் மட்டும் இல்லாம வேட்பாளர் மீது இருக்கின்ற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அந்த தொகுதியை திமுக கைவசம் வைத்திருக்கிறது. இப்ப அந்த ஒரு தொகுதி அது ஜெயிக்குதுன்னு வச்சிங்களேன், அது தமிழ்நாடு ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னா, ஒன்று வேட்பாளர் மீது இருக்கின்ற நம்பிக்கை, இரண்டாவது திட்டங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை. இந்த இடத்தில் இந்த தொகுதியில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக நாங்கள் நல்லது செஞ்சிருக்கோம், ஆகவே எங்களை தோற்கடிப்பதற்குண்டான காரணங்களே வேறு எதுவும் இல்லை என்றது ஒரு தொகுதி உதாரணமா சொல்றேன். இப்ப அண்ணாநகர் எடுத்துங்க. அண்ணாநகர் தொகுதியில் வந்து ஏற்கனவே கோலோச்சி கொண்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் மோகன் வந்து தேர்தலில் நிக்கல. அவருடைய பையனை என்ன பண்றாங்க, கார்த்திக் மோகனை கொண்டு போய் வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா எவ்வளோ பணம் இறக்கினாலும் பரவாயில்ல, எங்களுடைய திட்டங்கள் மூலமாக கட்சி தொண்டர்கள் மூலமாக இந்த தொகுதியை எங்களால் வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் வில்லிவாக்கத்தில் கொண்டு போய் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போடுறாங்க. அப்போ அண்ணாநகர் வந்து எவ்வளவு பேசப்படக்கூடிய தொகுதி. அந்த தொகுதிக்கு சென்னையில் இருக்கின்ற சிற்றரசு என்கின்ற ஒரு புதிய வேட்பாளரை கொண்டு வராங்க. அந்த சிற்றரசு என்ற வேட்பாளரை எதிர்த்து நிற்கிறது யார் பாருங்க,
கோகுல இந்திரா என்ற ஒரு முன்னாள் அமைச்சர். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு நம்பிக்கையோட திமுக அந்த வேட்பாளர் நிறுத்துதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேட்பாளர் மீது இருக்கின்ற நம்பிக்கை, அவர் கட்சிக்கு கொடுக்கின்ற விசுவாசம், இதையெல்லாம் கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை யாராலும் சிதைக்க முடியாத அந்த நம்பிக்கை இருந்ததால் தான் ஏற்கனவே இருக்கின்ற வேட்பாளர் வந்து தேர்தலில் இல்லைனால் கூட பக்கத்து தொகுதியில் மகனை நிறுத்திட்டு இங்க ஒரு வேட்பாளர் கொண்டு வராங்க. இப்ப அதிமுக வந்து கோகுல இந்திராவை தோற்கடித்து சிற்றரசு வெல்வார் என்று சொன்னால், அந்த வேட்பாளர் மீது இருக்கின்ற நம்பிக்கை, வேட்பாளர் காட்டுகின்ற விசுவாசத்தை எல்லாம் கடந்து இது எங்களுடைய உடைக்க முடியாத தொகுதி என்ற ஒரு செய்தியும் அது பதிவு பண்ணும். ஆனா இந்த சூறாவளி அடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் வந்து எல்லா இடத்திலையும் மாற்றம் நடந்ததுனா தான் எல்லா இடத்திலையும் தோக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். இது எப்ப நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னாடி நடந்தது. அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இப்ப எதுவும் இல்லை. இப்ப சமமா 2 இடத்துல வந்து எடை போட்டு மேலியா கீழியான்னு பார்க்கும்போது 1-2% தான் இந்த முடிவு வந்து மாறணும். இந்த முடிவை மாற்றுறதுக்கு தான் விஜய் மாதிரி ஆட்கள்லாம் இங்கே இறக்கி விட்டுருக்காங்க. ஆகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸோட இதை பார்க்கும்போது பல தேர்தல் கணிப்புகள் வந்து திமுகவுக்கு வந்து இந்த எட்ஜ் அதிகமாக இருக்குது என்று சொன்னாலும் கூட, என்னுடைய தனிப்பட்ட இது யார் என்ன குறை சொன்னாலும் சரி, பாஜக என்கின்ற ஒரு முகத்தை, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சிதைப்பதையே முழு நேர வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தை, RSS மூலமாக ஒன்றுபட்ட இந்தியாவை உடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மத ரீதியாக இன ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகின்ற இயக்கத்தை தமிழ்நாடு உள்ளே விடக்கூடாது. இவர்கள் அதிமுக என்ற போர்வின் வழியாக வந்தாலும் சரி, விஜய் என்பவரை பயன்படுத்தி வந்தாலும் சரி, மற்றவர்களை பயன்படுத்தி கொண்டு வந்தாலும் சரி, அதை தடுப்பதற்கு இன்றைக்கு நம் கையில் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தவிர வேற வழி இல்லை. குற்றம் குறைகள் இருந்தாலும் சரி, இவையெல்லாம் சரி செய்யப்படக்கூடியவை, பேசி தீர்க்கப்படக்கூடியவை, விவாதத்திற்கு உள்ளானவை. விவாதத்துக்கு இல்லாத எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஒரு நோக்கத்தை நம்ம பார்த்தே தீரணும். யார் வரக்கூடாது என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிற காரணத்தால நான் இந்த தேர்தல் முடிவை இப்படி தான் எதிர்பார்க்கிறேன். அது எப்படி வேணா இருக்கலாம், அது மக்களுடைய உரிமை. ரைட் சார், பொறுத்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.